இங்க பல்லல் நாட்கள் இருக்குங்க. மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சியளிக்கிறது. பூமியை அதிர்கின்ற அளவிற்கு எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு தலைமை ஆற்றிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அருண் ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்குபட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் முக்கூர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ அருண் கழக அமைப்பு செயலாளர் திரு வாலாஜாபாத் கணேஷ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ கே அரங்கநாதன் அவர்களே, கழகத்தினுடைய ஒன்றிய செயலர், நகர செயலர், பேரூர் செயலர், கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொறுப்பிருக்கின்ற நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பற்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, சார்பணி நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாவட்ட கழக அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் ராயர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஐஜேகே மாவட்ட திரு கோதண்டபாணி அவர்களே, வேட்டவளகம் திரு கே மணிகண்டன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களை, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர் ஊடகத்திலே பணியில் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கம். மழை வேற அப்படி லைட்டா தூங்குது. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. விவசாயி மழை, வெயில், இரவு, பகல் எதுவுமே இல்லாத உழைக்கின்ற ஒரே ஜீவன் விவசாயி. நானும் உங்களை போல் விவசாயி. விவசாயியை பார்க்கின்ற பொழுது மனம் குளிர்கின்றது, மனம் சந்தோஷப்படுகிறது. நம் மக்களோடு மக்களாக இருந்து இந்த ஆர்வ மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எல்லையோ மகிழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 51 மாத கால ஆட்சி மக்களோட ஆட்சி என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். நாங்க பல மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மாவட்டத்தை செல்கின்ற பொழுது மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அங்கே விவசாயிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஆட்சி எப்பொழுது அகற்ற வேண்டும் என்று ஒரே குரல் தமிழகம் முழுவதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார். ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் கூட்டணி அதை நம்பி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்கள், இந்த மக்கள் தான் நீதிபதி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அளித்தவர் இங்கே இருக்கிற மக்கள். கூட்டணி அல்ல, கூட்டணியே நிர்ணயிக்குது. நீங்க தானே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அளித்தவர்கள் நீங்க தானே. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் தானே எம்எல்ஏ ஆகி அதிக எம்எல்ஏ தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்புகிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியில்
அணியில பாருங்க, ஓர் அணியில் தமிழ்நாடு, ஓர் அணியில் தமிழ்நாடு. மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாரு, தொண்டருடைய செல்வாக்கு இருந்துட்டாரு. ஊடு ஊடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடு சேருங்க சேருங்க மக்களை கெஞ்சுகின்ற அவர்களுக்கு போன கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது வீடு வீடா போய் மிச்சப்படுது ஒரு கட்சி எங்க கட்சியில் உறுப்பினர் சேருங்க கெஞ்சி கூத்தாடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற காட்சி திமுக கட்சியில பாக்குது. ஒரு கட்சினா மக்கள் விருப்பப்பட்டு வந்து சேர வேணும், அதுதான் கட்சி, அதுதான் நினைக்கும். மக்களை மிரட்டி அவருடைய கட்சியில சேர்த்துனா அது பேரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே யாராவது சேரவில்லை என்றால் உங்களுக்கு மாதம் மாதம் வருகின்ற குறுவை தொகை கட் மிரட்டுறாங்க. சில இடத்துல குடித நீரை கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? மக்களை விரட்டி பணிய வைத்து அதிலே கையெழுத்து போடுகின்ற வாங்குற ஒரு கட்சி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு. இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்குமா? கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துதான் பழக்கம், கொடுத்த பழக்கமே கிடையாது. ஆனா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர். நான் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைத்தான். கடைசியாக இருக்கின்ற பொழுது கூட தன் சொத்துக்களை இன்றைக்கு வாய் பேசாத காவியாக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுத வைக்க தலைவர் துவங்கிய கட்சி அதிமுக கட்சி. புரட்சி தலைவர் அம்மாவில் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்த இரவுகள் வராமல் மக்களுக்கு நன்மை செய்தார். 10 ஆண்டுகள் ஆட்சி பொற்கால என்று மக்கள் போராட்டிய அளவுக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அவரும் மக்களுக்காக பாடுபட்டு அமைந்தார். 2 தலைவருக்கும் குடும்பம் இல்லை, குடும்பம் இருந்தது, வாரிசு கிடையாது. ஆனா எண்ணி பாருங்க, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் குடும்பம் இருந்தது, வாரிசு இல்ல. அம்மா அவர்கள் குடும்பமே வச்சுக்கல, மக்களை தான் குடும்பமாக பார்த்தார். 2 தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்து தன் வாழ்நாள் கொண்டு வந்து அவர் போட்ட திட்டத்துக்கு அத்தனை தூளாக நெருங்க சோதனையில் உடைத்தெறிந்து இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. எதிரிகளை தூண்டிவிட்டு என்னென்ன நாடகம் ஆடினீர்கள் தெரியும். எத்தனை ஆயுதங்களை எத்தனை ஆயுதங்களை எங்கள் மீது நன்றாக தெரியும். அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் சக்தி தெய்வ சக்தி மிக்க தலைவர்கள் விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை நீங்கள் அவதாரம் எடுத்தாலும் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன். நான் பதவியேற்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன். ஆக இன்றைக்கும் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆனவுடனே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநருடைய கட்டளையை சட்டப்பேரவை தலைவர் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே அமர்ந்துகிட்ட பொழுது நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதாவது ஒரு அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு. அப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது எவ்வளவோ தாக்குதலை தொடர்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவருடைய நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து விட்டு
ஆட்சிக்கு வந்த நாடு உருப்படியம்மா. சட்டமன்ற மாமன்றம் 8 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாமன்றத்துல என்னுடைய தேர்தல் எழுதிட்டாங்க. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிரூபித்த உடனே ஸ்டாலின் சட்டை கழிச்சிட்டு ரோட்ல வீதியில போயிட்டு இருக்கார். சட்டை கழிச்சிட்டு சாலையில போயிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போது சட்டையை கழிச்சிட்டு வெளியில் போனீங்க. 2026 மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கிற போது சட்டையும் வேட்டி கிழிச்சிட்டு வெளியே போகும். நீதி நல்லா கிடைக்கும். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு தங்க சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. நானும் 4 வருடம் 2 மாதம் முதலமைச்சர் நான் செய்ய முடியாதா? திமுக முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை வழக்குகள் இருந்தது தெரியுமா? அதையெல்லாம் நாங்கள் சட்டப்படி நடத்தி விட்டோம். நீதிமன்றத்துல அது விசாரணை இருக்குது. நாங்கள் அதில் தலையிடல. எங்களுக்கு மக்கள் கொடுத்தது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காக முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. அதுல கவனம் செலுத்தணும். திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக தொண்டன் அவன் மேல வழக்கு போடும். அண்ணா திமுக ஐக்கியம் கட்சி அவனுக்கு வழக்கு போடும். முன்னாள் எம்எல்ஏ அவருக்கு வழக்கு போடும். முன்னாள் அமைச்சர்களுக்கு வழக்கு போடும். இந்த வழக்கு போட்டே 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. நாட்டு மக்களுக்கு எங்கே போய் பார்த்தீர்கள்? நாட்டு மக்களை பார்த்து நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேணும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து அதற்கு தக்கவா ஆட்சி இருந்தா உங்களுக்கு மக்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை எங்களுடைய கட்சியை பரிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 4 ஆண்டு காலத்துல உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தினீங்க. மக்களுக்கு நன்மை செய்திருக்கல. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிரிகளை அதிமுக என்ற எதிர்கட்சி அழிப்பதற்கு அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த கூட்டத்தை வாயிலாக சொல்கிறேன். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற பொழுது இப்பொழுது 4 ஆண்டுகள் அடுத்த ஆண்டு 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நடைபெறுகின்ற அத்தனை ஊழியர்கள் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற 3/4வாசி அமைச்சர்கள் எங்கிருக்கிறோமோ அங்க இருப்பாங்க. 3/4வாசி எம்எல்ஏ அதில் இருக்கிற 3/4 பங்கு எம்எல்ஏ பத்திரமா இருப்பான். இருக்கிற வேண்டிய பத்திரமா இருக்கும். அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படி ஊழல் செய்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? நாம சொல்லல. மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடுதான் இருக்குது. அவர் கண்டுபிடிச்சுதான் அவர் கதவை தெரிவிக்கிறாங்க. இன்னும் பல மந்திரிகளுடைய கதவை தட்ட போறாங்க. பல பேர் தூக்கு விடாம இருக்கிறாங்க. ஏன் இங்க ஊழ வந்தாலும் வரலாம். இந்த மாவட்டத்தில் நீங்களே புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் குறிப்பிடுகிறார் 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை. நடக்காத 10 ஆண்டு ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்த ஒரே அரசாங்கம். குறிப்பாக விவசாயிகள் இந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி முழுக்க விவசாயிகளின் மக்கள் நடத்தப்படும். விவசாயி தொழிலாளி விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொண்டு நாம் நிறைவேற்றுகிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டு வங்கியை விவசாயிகள் வாங்கிய பயிர்கள் தள்ளுபடி செய்வார்கள். தள்ளுபடி செய்யவில்ல. அதே போல விவசாயிகள் அவர்கள் பயிர் சேதம் அளிக்கிற பொழுது இழப்பீடு தொகை விவசாயம் காப்பீடு சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இயற்கை பேரிடு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் அந்த சேதத்தை பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகளுக்கு முழுமையான நீர் கொடுக்க என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும். அந்த வண்டல் விவசாயிக்கு இலவசமாக
இன்னைக்கு காலையில் விட நம்முடைய வேளாண் பெருமக்களை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா குடியுரிமை திட்டத்தை பண்ணாங்க. ஏழை குளம் எல்லாம் தூர்வாரிங்க, மண்டல் மண்ணைகளை இலவசமா கொடுத்து விவசாயம் கோரி விட்டாங்க. ஒரு கோடி மண் அள்ள முடியும். மண்ணல்னா கப்பம் கட்டணும் மேல இருக்கு. இங்கேயாவது விவசாயம் அள்ள முடியுதா? அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட் மோட்டருக்கு 24 மணி நேரம் 9 நிமிஷம் கொடுக்கும். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அதிமுக 9 நிமிஷம். இப்ப திமுக அது கட்டுப்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் புத்தகம் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் 23 நிமிஷம் விவசாயம் பாதிக்கப்படுது. ஆக இந்த குடி பொறுத்த வரைக்கும் நெல்லும் கரும்பு வேர்க்கடலையும் அதிகமாக விளைகின்ற பகுதி என்று இடத்திலே தெரிவித்தார்கள். அதிமுக இந்த நெல்லும் பயிரும் மணியம் எல்லாம் நல்ல விலை கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் இருக்கு. அதே போல சொல்லிட்டாரு, 10 ரூபாய் மந்திரி பத்தி சொல்றாரு. 10 ரூபாய் மந்திரி யாருங்க? 10 ரூபாய்க்கு மரியாதை இல்லாம 10 ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு? முன்னாள் மந்திரி செந்தில், மந்திரி இல்ல அவர், முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி. அவரு இலாக்காவில் இருக்கின்ற பொழுது அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த கலால வருது. பிராந்தி கடை 60,000 கடை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 6000 கடை இருக்குது. 6000 கடையில மது விற்பனை செய்யறாங்க. அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி மது பாட்டில் விற்குது. அந்த 1.5 கோடியில 10 ரூபா அதிகமா கொடுத்து அவர் வாங்குறாங்க. அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்க இருக்கிற விற்பனை சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கணும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகமாகி கொள்ளையெடுத்த அரசாங்கம் அரசாங்கம். அப்புறம் அமலாக்கத்தோட கனவு கட்டாது. இப்படி ஊழல் செஞ்சத காரணத்துலதான் அந்த டாஸ்மாக்ல போய் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதுல 1000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில எல்லாம் வெளியில தெரிஞ்சு இருக்குது. இன்னும் விசாரணையில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, நிறைய டிபார்ட்மெண்ட். இன்னும் சொல்ல போனா இந்த டிரான்ஸ்பார் வைக்கிறோம், ஊருக்கு டிரான்ஸ்பார் வைப்போம். அதுல டெண்டர் போடுறாங்க. 32 டெண்டர் ஒரே ரேட் 32,130 ரூபாய். இதே மாதிரி 32 டெண்டர் ஒரே நம்பர். இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது. அத்தனையும் பகிரங்கமா அரசாங்கம் என்று வெளிப்படையா வந்துருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. அதுலயும் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ போறாங்க, எல்லாம் மாமியை வீட்டுக்கு அழகா போறாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை, நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஆட்சி மாற்றம் வந்தாலே அவையிலே பல முன்னாள் அமைச்சர், அப்ப முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அதிமுக ஆட்சி வந்தா இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அவங்க திரைக்கலை திறந்து அவங்க உள்ள போய் லாக் பண்ணிக்கலாம். ஒண்ணு செய்ய வேண்டியதே இல்லை. அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க திமுகவில். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி வரை நம்ம கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு நீட் தேர்வுல 2017-18 வேறு 9 பேர் தான். அந்த அரசு பள்ளி படிக்கும் மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்று வரை 2,818 பேர் இந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்கு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். அத்தனை ஏழை மக்கள், ஏழை குடும்பத்தில் இருந்து அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைய தினம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக 2,818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நம்முடைய திருவண்ணாமலையில 9 பேர் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீட்டு தேர்வு செஞ்ச அந்த 7 மாணவ மாணவிகளும் ஆட்சி வாங்கிட்டு போனாங்க. இதுதான் அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகள்
வாழ்வு மலர வேண்டும், ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கனவு என்றால் அந்த கனவை இன்றைய தினம் அதிமுக அரசு இருக்கிறது அது நிறைவேற்றப்பட்டது. அதே போல இன்றைக்கு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை எத்தனை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு தூங்கணும், 2 அம்மா மினிக்கிள்ளைக்கு தூங்கணும். இந்த மாவட்டத்திலையும் நிறைய அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம். அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் அங்க ஏதாவது நோயை சிகிச்சை பெறலாம். அது இந்த அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2000 அம்மா மினி கிளினிக்கு இவர் மூடிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தா 4000 அம்மா மினி கிளினிக் 4000 ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதோட தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதார தடையின் காரணமாக திருமண வயது அடைந்தாலும் திருமணம் நடக்காத ஒரு சூழல். அதான் அம்மா அவர்கள் உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 27,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் 75,000 இருக்குது. அப்படி அந்த திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 6 லட்சம் குடும்பத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தில் ஆள் கொடுத்த தலைப்புரட்சி தலையாகும். 6 லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் கொடுத்து அவர் வாழ்வில ஒளியேற்ற வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படுகிறது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போன பக்கமெல்லாம் பேசுறாரு, எங்க கூட்டணி பலமான கூட்டணி, எங்க கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் 700 இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி சுமார் தமிழகத்தில் 210 இடங்களில் வென்று அதிமுக தனி பெரும் கட்சியாக பெரும்பான்மையோடு ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இந்த கோரப்பாய் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கைத்தறி நெசவாக கொடுப்பதை போல தங்களுக்கும் இலவச யூனிட் குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் வேண்டும் கேட்டுக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரப்பாய் நெசவு செய்வர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் இலவசமாக வழங்கப்படும். இன்னைக்கு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறது அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாரு. அது ஒரு சிலவற்றை இந்த தொகுதியில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், கீழ்பெண்ணாத்தூர்ல புதிய தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூரில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டப்பட்டது. குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரியில் குழந்தை தூர்வாரப்பட்டு தொகுதி முழுவதும் தடுப்பணைகள் கட்டப்பட்டன. 9 அம்மா மினிக்கிள்ளை, ஒரு தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம். அதை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா கூடுதலான அம்மா மினிக்கிள்ளைக்கு இந்த தொகுதியில திறக்கப்படும். தாலிக்கு தங்கம் 1400 பேருக்கு இந்த தொகுதியில் மட்டும் வழங்கி இருக்கிறோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து இருக்கிறோம். கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கையும் ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை சாரி. நன்றி, வணக்கம். மேல வர சொல்லியா, அங்கேயே தான் நின்று இருக்கான்.
வருது அது எங்க எடப்பாடி